தமிழ் கிரிக்கெட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினமும் நாங்கள் நேற்றைய தினம் ஆரம்பித்த இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியினுடைய பார்வையை தான் பார்க்க போகிறோம். அந்த விதத்தில் நேற்றைய தினம் இந்திய அணி ஒரு நல்லா விளையாடிச்சுதா இல்லையான்னு தெரியாத ஒரு அவரேஜான சுச்சுவேஷன் தான் இந்தியா இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் நேற்றைய தினம் போட்டியை பொறுத்த வரைக்கும் போட்டி ஆரம்பித்ததே கொஞ்சம் லேட்டாக தான், 15-20 நிமிஷம் லேட்டாக தான் ஆரம்பித்தது. வெட் அவுட் ஃபீல்டால் லேட்டாக ஆரம்பித்தது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் இந்தியாவை துடுப்படுத்த பணித்திருந்தது. அதன்படி இந்தியா துடுப்படுத்தாட வந்து ஆரம்பத்திலேயே யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். அதுக்கு பிறகு KL ராகுலும் ஆட்டமிழந்தார். அதுக்கு பிறகு சாய் சுதர்சன் கில் வந்து ஒரு இணைப்பாட்டம் ஒன்று ஆரம்பித்த நேரத்தில் கில் வந்து தேவையற்ற ஒரு ரன் அவுட் மூலமாக ஆட்டமிழந்து வெளியேறுகிறார். 21 ஓட்டங்களை பெற்ற வழியில் அது அந்த இடத்துல தான் கில் வந்து பல விஷயத்தை இழந்திருந்தார். ஏன்னா நேற்று வந்து இங்கிலாந்தினுடைய பவுலிங் வந்து அவ்வளவு பலமான பவுலிங்காக தென்படவில்லை. அட்கின்சனை தவிர வேற யாரும் கஷ்டப்படுத்தக்கூடிய பந்துகளை வீசவில்லை என்பதுதான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருந்தது. ஆனால் இந்த ஓவல் மைதானத்தினுடைய வெதர், அதனுடைய காலநிலை வந்து மழை வருவதும் விடுவதும் மழை வருவதும் விடுவதுமா ஒரு நீண்ட நேரம் அந்த போட்டி நடைபெற்றது. 7 மணி மட்டும் அந்த போட்டி நடைபெற்றது. அதனால வந்த ஃபட்டிக்கால சில நேரங்களில் துடுப்பாட்ட வீரர்கள் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போனதாகத்தான் இருக்க வேண்டும். அவ்வளவு சிறப்பாக எல்லாம் இங்கிலாந்து பந்து வீசையில் நேற்றைய தினம். ஆனால் இந்த போட்டி இடைநடுவே நடந்ததால வந்து ஒரு நல்ல ஸ்கோரை இந்தியா தவற விட்டுட்டதோ என்ற எண்ணம் தான் எங்கள் மத்தியிலே இருக்குது. இருந்தாலும் கூட கருண் நாயர் நேற்று தினம் அணிக்குள்ள உள்வாங்கப்பட்டிருந்தார். கருண் நாயர் தனது 50 ஓட்டங்களை 3-4 வருஷத்துக்கு பிறகு அந்த 303 ஓட்டங்களை பெற்ற பிறகு நேற்றைய தினம் தான் ஒரு 50 ஓட்டங்களை கடந்திருக்கிறார். எனவே கருண் நாயர் இன்றைய தினமும் துடுப்படுத்தாடாமல் காத்திருக்கிறார். 204 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது இந்திய அணி. 6 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. களத்தில் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் கருண் நாயர் ஆகியோர் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார்கள். வாஷிங்டன் சுந்தர் வழங்க போன்று மிக அழகாக தடுப்பாட்டத்தை மேற்கொண்டு 19 ஓட்டங்களும் நாட்டமிழகாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா இன்னும் மேலதிகமாக ஒரு 100 ஓட்டங்களை பெற்றாலே ஒரு போட்டித்தன்மையை இங்கிலாந்துக்கு வழங்கலாம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போய் ஒரு 150 ரன் அதிகமாக பெற்றால் இந்திய அணி இந்த போட்டியில் வெல்றதுக்கான அனைத்து விதத்தையும் தயார் நிலையில் இருக்கும் என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறது. இந்த காலநிலை சம்மதித்தால், காலநிலை தான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்குது. இன்றைய தினமும் மழை வந்து அங்கும் குறுக்கும் முறுக்குமாக போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தால் இந்த போட்டி சில வழிகளிலே சமநிலையான முடிவை நோக்கி சென்றடைந்தால் இந்த தொடரை இந்தியா இழந்து விடும் என்ற ஒரு பரிதாபம் இங்கே காணப்படுகிறது. எனவே இது ஒரு முக்கியமான நாளாக இன்றைய தினம் காணப்படும். இந்தியா மேலதிகமாக ஒரு 100க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தால் இந்திய அணிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அதே நேரத்தில் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பந்து வீச்சில் பும்ரா ஓய்வளிக்கப்பட்டிருக்கிறார். ஆகாஷ் தீப், பிரசித் கிருஷ்ணா மற்றும் முகமது சிராஜ் விளையாட போகிறார்கள். நாங்கள் நேற்றைய தினம் எதிர்பார்த்து குல்தீப் யாதவை இந்திய அணிக்குள் சேர்க்குமா என்று, ஆனால் குல்தீப் யாதவ் அணிக்குள் சேர்க்கப்படவில்லை. எனவே வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா ஆகியோர் தான் பந்து வீச்சாளராக தொடரப் போகிறார்கள். இந்திய அணி ஒரு மேலதிகமாக ஒரு துடுப்பாட்ட வீரரை கொண்டு வந்திருந்தார்கள். மேலதிகமாக துடுப்பாட்ட வீரர் தான் இந்த கருண் நாயர். அவர் ஒரு 50 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். பார்க்கலாம் இன்றைய தினம் கருண் நாயர் அந்த 50 ஓட்டங்களை 100 ஓட்டங்களாக மாற்றுவாரா, வாஷிங்டன் சுந்தர் மேலும் ஒரு ஸ்திரமான ஒரு துடுப்பை காட்டி அணிக்கு ஒரு மொத்த ஓட்ட அணியை பெற்றுக் கொடுக்க உதவி செய்வாரா என்பது தெரியவில்லை. அதே நேரத்தில் ஆகாஷ் தீப்பும் மிகச் சிறப்பாக அடித்தாடக்கூடிய ஆகாஷ் தீப் ஒரு 20-30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தால் இந்திய அணியினுடைய இலக்கு ஒரு பெரிதளவாக மாறும் என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே மீண்டும் நாளைய தினம் நாங்கள் இந்த தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோவில் என்னென்ன விஷயங்கள் நடைபெறுவது என்பது தொடர்பாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து நீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கிரிக்கெட் நண்பர்களுக்கு இந்த காணொலியை நீங்க ஷேர் பண்ணுங்க.